ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா பேக்கிங் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பட்டர் பிஸ்கெட் எப்படி மேக் பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட்டர் பிஸ்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் எடுத்துக்கிறோம். 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க பட்ரு. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சுகர் 100 கிராம் எடுத்துருக்க பவுடர் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதனால் சுகரும் நம்மளுக்கு பட்டரும் சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ரெண்டுமே நல்லா சேர்ந்து சம அளவில் மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது நல்லா பிஸ்கெட் நல்லா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ ஃப்ளேவருக்காக அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளார் 100 கிராம் எடுத்திருக்கேன் கரெக்டாக. ஸோ ஃப்ளாரும் சுகரும் சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ அதனால ஃப்ளாரை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடரை 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக சலிச்சுக்கோங்க. இது நம்ம சேர்த்துட்டு நல்லா கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம விஸ்க் வச்சு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கையாலே நம்ம பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு கிராக் இல்லாமல் வரும். ஸோ அது மட்டும் அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி நான் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மாவை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி ரோல் பண்ணுவோம்ல அது மாதிரி கூட ரோல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது மாதிரி உங்ககிட்ட எந்த மூடி இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் பிஸ்கெட் எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. ஷேப் பண்ணி நீங்கள் இது மாதிரி மோல்டு அது மாதிரி வச்சுருந்தா கூட அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது மாதிரி ஷேப் பண்ணி நீங்கள் ஓரங்களில் இருக்கிறதுலாம் கையாலே நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் பிஸ்கெட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு நைஃப் வச்சு அழகாக எடுத்து நீங்கள் பட்டர் ஷீட்டு போட்டு அந்த டின்னுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா கையில் எடுத்தாங்கன்னா பிஸ்கெட் கண்டிப்பாக உடையுங்க. ஸோ அதனால் இது மாதிரி நைஃப் வச்சு எடுத்து நீங்கள் எந்த டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதில் பட்டர் ஷீட் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எனக்கு டோட்டலாக 6 பிஸ்கெட் வந்துருந்துச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஓடிஜியில் தான் வச்சேன். அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. ஸோ நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு. சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அவன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சு பண்ணலாங்க. குக்கரில் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும். ஸோ ரெண்டுத்துலேயுமே பண்ணலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்னோடய பொண்ணு பிஸ்கெட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிட்டாங்க. ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க. தேங்க்யூ.